ஏ.ஆர். ரகுமான் விவாகரத்த அறிவிச்ச கொஞ்ச நேரத்துல கிட்டாரிஸ்ட் மோகினி டே வெளியிட்ட அறிவிப்பு. ஏ.ஆர். ரகுமான் இசைக்குழுவுல பணியாற்றி வரக்கூடிய மோகினி டே தன்னோட கணவர பிரிஞ்சுட்டதா அறிவிச்சிருக்காங்க. சினிமாவுல இப்போ விவாகரத்து செய்தி அதிகரிச்சுட்டு வருது. ஏற்கனவே இந்த வருஷம் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் தன்னோட மனைவி சைந்தவிய விவாகரத்து செஞ்சாரு. அதுக்கு பின்னாடி சமீபத்துல நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்திய பிரியறதா அறிவிச்சாரு. இந்த நிலையில உலகத்தோட முதன்மை இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தன்னோட மனைவி சாய்ரா பானு 2 பேரும் பிரிஞ்சுட்டதா அறிவிச்சிருக்காங்க. 1995வது வருஷம் சாய்ரா பானு அப்புறம் ஏ.ஆர். ரகுமான் 2 பேரும் பெற்றோர்கள் முன்னிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அத தொடர்ந்து இவங்களுக்கு 2 பசங்க அப்புறம் ஒரு பையன் இருக்காங்க. கல்யாணமாகி 29 வருஷங்கள் கடந்த நிலையில சாய்ரா பானு தன்னோட கணவர பிரியறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்துக்கு பின்னாடி எடுக்கப்பட்ட முடிவு. என்னதான் ஒருத்தர ஒருத்தர் ஆழமா நேசிச்சாலும் வலியும் வேதனையோட தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானும் எக்ஸ் பக்கத்துல சொல்லியிருந்தாரு. ஏ.ஆர். ரஹ்மானோட மகன் அமீன் இந்த தருணத்துல எல்லாரையும் கேட்கறது என்ன அப்படின்னா, எங்களோட தனி உரிமைய மதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி ஏ.ஆர். ரஹ்மானோட பொண்ணு கஜிதாவும் ரஹ்மானோட பதிவ தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஷேர் பண்ணி கும்பிடு போட்டிருக்காங்க. இப்படி ஏ.ஆர். ரஹ்மானோட இந்த விவாகரத்து செய்தி தான் உலகம் முழுக்க பேசப்பட்டு வருது. இந்த நிலையில ஏ.ஆர். ரஹ்மானோட இசைக்குழுவுல ஒருத்தரா பணியாற்றி வரக்கூடிய மோகினி டேவும் தன்னோட கணவர் மார்க் ஹட்சுவ பிரிஞ்சிட்டதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. கொல்கத்தாவை சேர்ந்தவங்க மோகினி டே. இவங்க ஒரு இந்திய பாஸ் பிளேயர். 3 வயசுல இருந்தே இசை மேல ஆர்வத்த வெளிப்படுத்திட்டு வந்திருக்காங்க. 10 வயசுல தன்னோட முதல் பாஸ் கிட்டார வாங்குனாங்க. 11வது வயசுல தான் ஒரு சிறந்த கிட்டாரிஸ்ட் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க. 2023வது வருஷம் இசை ஆல்பத்த வெளியிட்டாங்க. சிறந்த இசையமைப்பாளராவும், தயாரிப்பாளராவும், பாடலாசிரியர், பின்னணி பாடகர் அப்படின்னு பன்முக கலைஞரா திகழ்றாங்க. எப்பவுமே சமூக வலைதள பக்கத்துல சுறுசுறுப்பாவே இருக்காங்க. இவங்கள இன்ஸ்டாகிராம்ல மட்டும் 5 லட்சத்துக்கு மேலானவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சாய்ரா பானு தன்னோட கணவர விவாகரத்து செய்யறதுக்கு முன்னதாகவே தன்னோட கணவர் மார்க் ஹட்சுவ பிரிஞ்சுட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 2 பேரும் சமரசமா இந்த முடிவை எடுத்திருக்கோம். இத முதல்ல எங்களோட குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புறேன். எங்களுக்கு இடையில இருவேறு கருத்து நிலவுன நிலையில ஒண்ணா இணைஞ்சு பிரியறதா முடிவு பண்ணியிருக்கோம். இனிமேலும் நாங்க ஒண்ணா நண்பர்களா இணைஞ்சு பயணிப்போம். ஒண்ணா பணியாற்றுவோம். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. எங்களோட தனிப்பட்ட உரிமைக்கு மதிப்பளிக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.